வணக்கம். நான் சைதை மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சால மீன். சால மீனில் என்னென்ன சத்து இருக்குது ஆன்றதை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா புரத சத்து ரொம்ப இருக்குது. புரத சத்து ரொம்ப இருக்குது. உடம்பு ஆரோக்கியத்துக்கும் வளர்ச்சிக்கும் இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் கால்சியங்குது. கால்சியங்கிறதுனால எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்றாங்க. ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு இதை சாப்பிட்டாக்கா அந்த புள்ளத்தாச்சிக்கும் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு தேவையான கால்சியம் இந்த சால மீன்லேருந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்பால் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3ன்ற சத்து இதில் வந்து இருக்குது. அப்பால் வந்து இதெல்லாம் கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்பால் கொழுப்பு சத்து சின்னது தான். இந்த மூர்த்தி சிறுசாக இருந்தால் கூட கீர்த்தி பெருசாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது தவளோண்டு மீன் தான். ஒரு விரலை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அம்மா தான் இருக்கும். ஆனால் இதில் இருக்கிற கொழுப்பு சத்து வந்து நமக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதய பராமரிப்புக்கு நல்லதுன்றாங்க. இது வந்து நம்ம வந்து பெரிய பெரிய மீன் அதிகமாக விலை கொடுத்து வாங்கி அதில் தான் சத்து ரொம்ப இருக்குதுன்னு சொல்லிட்டு துன்றோம். ஆனால் வந்து இந்த மீனில், இந்த சால மீன், இதில் இருக்கிற டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு பெரிய மீன்லலாம் இருக்காது. இதில் இருக்கிற ருசி பார்த்திங்கனாக்கா, இந்த கிராமங்களில், அந்த கடல் ஓர கிராமங்களில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மீன் வர வரைக்கும் இதை வந்து கரவலை மீனுன்னு கூட சொல்லுவாங்க. கரவலை மீனுன்னு சொல்லுவாங்க. வலை போட்டு பிடிக்கிறது, கரை ஓரத்தில் பிடிக்கிறது. ரொம்ப தள்ளி போய் கடலில் தள்ளி போய் பிடிக்காத கரை ஓரத்தில் பிடிக்கிற மீன் தான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மீன் வந்து இந்த கார்த்திகை மாதம்லாம் வந்து உங்களுக்கு நிறைய வரும். அப்படியே குழம்புல பார்த்தீங்கன்னா எண்ணெயாக மிதக்கும். அதான் அந்த கொழுப்பு சத்து, அந்த மீனில் இருக்கிற கொழுப்பு சத்து எண்ணெயாக மிதக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்ன பண்ணுவாங்க, காத்தால சமைக்கிறவங்க கூட மத்தியானத்துக்கு இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இந்த புளிக்கு அரைச்சி வைக்கிறது, மசாலா அரைச்சி வைக்கிறது, தேங்காய் அரைச்சி வைக்கிறது, இதெல்லாம் செய்து வச்சுட்டு மீன் வர வரைக்கும் காத்திருப்பாங்க. இந்த கரவலை மீனுன்றது எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, மத்தியானம் 12 மணிக்கு மேலே தான் வரும். அப்படியே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு இந்த மீன். அந்த ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் மீனே குழம்பே நல்லாயிருக்கும். எந்த மீனாக இருந்தாலும் சரி, அது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படி வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி அந்த மீன் 12 மணிக்கு மேலே வர சொல்ல அத்தை வாங்கி அப்பால் குழம்பு வைப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த கார்த்திகை மாதத்தில் தான் இந்த மீன் வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மாலை போடுறவங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அந்த நேரத்தில். அப்போ அது விலையும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு இந்த சால மீனில் இன்னும் சொல்லினே போனால் அதில் என்னென்ன சத்து இருக்குது சொல்லிட்டு. இது பெரிய மீன் சாப்பிட்றவங்க கொஞ்சம் பயந்து மீன் சாப்பிடணும். ஆனால் அந்த தவளோண்டு சின்ன மீன் சாப்பிட்றவங்க டேஸ்ட்டும் இருக்கும், நல்ல பாதுகாப்பானதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா, இது வந்து சாப்பிட்டாக்கா ரொம்ப நேரத்து வரைக்கும் பசி தாங்கும். அடிக்கடி சாப்பிடணுன்னு பசி இருக்காது. அந்த பசியை தாங்கி வைக்கிறதுனால இது வந்து உடம்பு எடையை குறைக்கும்ன்றாங்க. அதனால தான் இதை வந்து உடல் வளர்ச்சிக்கு நல்லதுன்றாங்க. எவ்வளோ வளர்ச்சி இருக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும். மீன் குழம்பு நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சில நேரத்தில் மறுபடியும் இது கூட சாப்பிட ஆசை வரும். இந்த மீன் வந்து ஒரு தரம் சாப்பிட்டாக்கா அந்த பசியை தாங்குகிற ஒரு ஆற்றல் இந்த மீனுக்கு இருக்குது. அதனால் வந்து இது வந்து உடம்பு எடையை வந்து குறைக்கும்ன்றாங்க. இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது.
அந்த சால மீனில் என்னென்ன நன்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கிறேன். நாளைக்கு வேறு ஒன்று பார்க்கலாம். அப்பால வரேன்.